ஹனி இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை ரொம்ப அதிகம், அதனால நான் தூங்க போகிறேன். அது என்னென்னா இன்றைக்கி நம்ம 2 பேரும் நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே கேட்டுடுறேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஓகே எனக்கு புரியுது. லூத்தார், நீ டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா? எஸ் மேம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சேன். நம்ம 2 பேர் குஜாலா இருந்து எத்தனை நாள் ஆகுது? 5 வருஷம். அது இப்போல்லாம் நீங்கள் பிரசிடென்ட் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதனால தான். நீ சொல்கிறது புரியலை. உன்னோட டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமாக கேட்சேன்றா. இப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி பார்ப்போம். என்னோட ஒன்றும் உன்னோட கார் கிடையாது. நீ நினச்ச உடனே உள்ளே வெளியே ஏறி குதிக்கிறதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்று ஒரு தடவை கூட நான் பார்க்கலாம். திடீர்னு வந்து என் ஐட்டத்தை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுருக்கேன். மனதளவில் ரெடி ஆனால் மட்டும் தான் நான் வர முடியும். நம்ம ஒரு டேட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது, உன் முகரையை பார்த்தா எனக்கு மூடையே வர மாட்டேங்குது. அதோட நான் ஒன்று ரோட்டில் நின்று கை காட்டுற ஆள் கிடையாது. நீ நினச்சப்பெல்லாம் வந்து போகிறதுக்கும் நீ கூப்பிட்டப்பெல்லாம் வர்றதுக்கும் இவருக்கு மூடு வந்தால் மட்டும் வருவார், எங்களை மட்டும் விட்டுருவார் தெருவில். ஓகே, ஒரு ஒய்ஃப் அவனோட முதல் டியூட்டி என்னது? நான் குஜாலா இருக்க கூப்பிட்டா வர்றது. அதனால உன் வேலையை பாரு. அத்தான் லூத்தர், கட்டன்ட்ரா அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். கண்டிப்பாக சார், நான் கிளம்புறேன். குட் நைட். இது நல்லா இருக்கு. அம்மா அப்பா ஏற்கனவே நீங்கள் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கண்டிப்பாக நான் அந்த பார்ட்டிக்கு போயே ஆகணும். மேலேயா உன்னோட டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ண. நீங்கள் மட்டும் என்ன பார்ட்டிக்கு போகலன்னா நான் என் முகத்திலே ஒரு டேட்டு குத்திக்குவேன். சந்தோஷமாக போயிட்டு வா.